நேசரின் சப்தம் என்னும் இந்த நிகழ்ச்சியை இயேசுவே வாசல் ஊழியங்கள் மூலம் உங்களுக்கு ஜெபத்தோடு வழங்குவதில் பேரானந்தம் கொள்கிறோம். திருமறையின் உபதேசங்களை திருமறையின் அடிப்படையில் உங்களுக்கு உபதேசிப்பதே இந்த ஊழியத்தின் தரிசனம் ஆகும். திருமறையின் உபதேசங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதற்கு கீழ்ப்படியுங்கள். உங்கள் பாவங்களையும் சாபங்களையும் இயேசு நீக்குவார், கண்ணீர்களை துடைப்பார். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஜெபத்தோடு கேளுங்கள். இதோ நம்முடைய சகோதரர். கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இயேசு வாசல் ஊழியங்களின் சார்பில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நியாயாதிபதியாக வர இருக்கும் இயேசு கிறிஸ்து உங்கள் யாவரையும் அவருடைய சமாதானத்தால் நிரப்பும்படி வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நாம் கேட்க இருக்கும் செய்தியின் தலைப்பு அதிசயம் ஆனால் உண்மை என்பதாகும். உலகத்தில் நம் கண்கள் காணும்படி அநேக அதிசயங்கள் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் தற்கால விஞ்ஞான யுகத்தில் தினம் தினம் ஒவ்வொரு அற்புத கண்டுபிடிப்புகளை நமக்கு அறிவித்து கொண்டே இருக்கிறார்கள். அதுவும் கேள்விப்படுவதற்கு அதிக வியப்பாக இருக்கிறது, இல்லையா? கவனியுங்கள், இதை காட்டிலும் அதிசய நிகழ்வு வந்து இந்த பூமியில் நடைபெற இருக்கிறது. இந்த அதிசயத்தை குறித்து இஸ்லாம் மதமும் கிறிஸ்தவ மார்க்கமும் இந்து மதமும் உபதேசிக்கிறது. இஸ்லாம் மதத்தில் ஈசா நபி கடைசி காலத்தில் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வருவார் என்று சொல்கிறார்கள். கிறிஸ்தவ மார்க்கத்தில் மேசியா இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வருவார் என்று பல ஆதாரங்களோடு சொல்கிறார்கள். இந்து மதத்தில் மனிதன் 7 பிறவி எடுத்து பின் அவனுடைய செயல்களின்படி சொர்க்கத்தையோ நரகத்தையோ அடைகிறான் என்று சொல்கிறார்களே அன்றி நியாய தீர்ப்பை குறித்து எந்த வகையான ஒரு செய்தியும் அங்கே இல்லை. எல்லா நாடுகளிலும் நீதிமன்றத்தில் நீதிபதிகள் இருக்கிறார்கள். இதை நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். அவர்கள் குற்றமற்றவர்களாகவும் நடுநிலை வகிக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று சட்டங்கள் சொல்லுகிறது. அதன் அடிப்படையில் தான் நீதி அரசர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். ஆனால் ஒரு நீதிபதியின் தீர்ப்பை குறித்து விமர்சிப்பது தண்டனைக்கு உரிய குற்றம் என்று அரசியலமைப்பு சட்டம் கூறுகிறது. மனிதன் தேவ கட்டளைகளை மீறி பாவம் செய்தபடியால் தேவ சட்டப்படி, அதாவது கட்டளைப்படி 2ஆம் மரணம் ஆகிய அக்கினி தீர்ப்பு தேவனால் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருந்தது. வாசியுங்கள், எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 4வது வசனம், பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். மனிதனின் இந்த ஆன்மீக சாவை தேவன் விரும்பாததை கண்டு தொடர்ந்து அவர் சொல்கிறார், மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறது இல்லை என்று எசேக்கியேல் 18வது அதிகாரம் 32வது வசனத்திலே சொல்லியிருக்கிறார். இதற்கு தீர்வாக ஏவாளும் ஆதாமும் பாவம் செய்த காலத்திலேயே தேவன் முன்னறிவித்து விட்டார். வாசியுங்கள், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்று ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே தேவனுடைய மடியில் செல்ல பிள்ளையாக மனிதர் கண்களால் பார்க்க முடியாதவராய் வார்த்தையாய் இருந்தவரை எல்லா மனிதர்களும் பார்க்கக்கூடிய வகையில் மாம்ச சரீரத்தோடு ஏற்ற வேளையில் தேவன் பூமிக்கு அனுப்பினார். அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். அதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்பதாகும். இதை மத்தேயு 1வது அதிகாரம் 21வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். சாகிறவனின் சாவை நான் விரும்பவில்லை என்று சொன்ன தேவன் அதற்கான பிராயச்சித்தமாகவே நம்மை பாவத்திலிருந்து மீட்கும்படி இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே இரட்சகராக அனுப்பினார். இங்கேதான் இஸ்லாமியர்கள் மனிதனாக பிறந்தவர் எப்படி மேசியாவாக அல்லது இறைவனாக இருக்க முடியும்? இறைவன் பிறப்பும் இறப்பும் இல்லாதவர். ஆகையால் இவர் மேசியாவாகிய இரட்சகர் அல்ல, இவர் ஒரு நபி என்று சொல்கிறார்கள். இப்படி வாதிடுகிற இவர்கள்
இறைவனால் எல்லாம் கூடும் என்றும் விசுவாசிக்கிறார்கள். அப்படியானால் தேவன் ஏற்கனவே வைத்திருந்த திட்டத்தை மறுப்பது விந்தையிலும் விந்தையாக இருக்கிறது இல்லையா? தேவன் சர்வ வல்லமையுள்ளவர். அவருடைய செயலை விமர்சிப்பதற்கு எந்த மனிதனுக்கு அல்லது மதத்திற்கு தகுதி உண்டு? கிடையவே கிடையாது. இந்து மதத்தின் வேதங்களான ரிக் வேதம் சொல்கிறது, பிரஜாபதியாகிய தேவன் 5 காயங்களை ஏற்றவராய் ஒரு பொறியில் சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்திருப்பார் என்று அந்த ரிக் வேதம் சொல்கிறது. பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்டுள்ள பரிசுத்த வேதம் சொல்கிறதை கவனியுங்கள். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவத்திலிருந்து மன்னிப்பு உண்டாகாது என்று எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22ஆவது வசனம் சொல்கிறது. இதன் அடையாளமாகவே மதங்களில் தனக்காகவும் தன் குடும்பத்திற்காகவும் மிருகங்களையோ பறவைகளையோ பாவ பலியாக செலுத்தி வருகிறார்கள். இந்த சம்பிரதாயங்கள் எல்லாவற்றையும் இயேசு என்னும் நாமத்தில் கிறிஸ்துவாக இந்த பூமியில் வந்தவர் தன்னிலே யாதொரு பாவமும் அற்றவராக சிலுவையில் பரிசுத்தமான பலியாக மரித்தார். அவர் யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆவது அதிகாரம் 46ஆவது வசனத்திலே சொல்கிறார், என்னிலே பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று சவால் நிறைந்த ஒரு வார்த்தையை ஜனங்களை பார்த்து சொல்லுவதை நாம் அங்கே பார்க்கிறோம். பலியான அவர் தான் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பரலோகத்திற்கு ஏறி சென்றார். அப்படி பரலோகத்திற்கு ஏறி செல்லும் போது தேவ தூதர்களை கொண்டு அவர் சொன்னார், எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அப்போஸ்தலர் 1ஆவது அதிகாரம் 11ஆவது வசனத்திலே நாம் இந்த செய்தியை வாசிக்கிறோம். இந்த வசனத்தை கொண்டுதான் இன்றும் அநேகர் இயேசு கிறிஸ்து இப்போ வரப்போகிறார், இந்த கொஞ்ச நாளிலே வரப்போகிறார் என்று மக்களை வஞ்சித்து வருகிறார்கள். இதே போல பல சொல்வதை கேட்டு தங்கள் சொத்துக்களையும் ஆபரணங்களையும் இழந்தவர்கள் ஏராளம் பேர் உண்டு. இதற்காக ஒரு கூட்டமாக ஜீவனையே மாய்த்து கொண்டவர்களும் உலகத்திலே உண்டு. ஆகவே நீங்களும் விழிப்பாயிருக்கும்படி நான் உங்களை ஞாபகப்படுத்துகிறேன். முதலாவது இயேசு கிறிஸ்து சொல்வதை நாம் சற்று தியானிப்போம். கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாயிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். மத்தேயு 24ஆவது அதிகாரம் 23ஆவது வசனம் அப்படி சொல்கிறது. அதற்கு அடுத்த 24ஆவது வசனத்திலே இவர்கள் எல்லாரும், இப்படி சொல்லுகிறவர்கள் எல்லாரும் கள்ள கிறிஸ்தர்கள் என்றும் கள்ள தீர்க்கதரிசிகள் என்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். ஆகையினால் நாம் விழிப்பாய் இருக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை என்பதை நாம் புரிந்து கொள்வோம். இயேசு சொல்லுகிறார், அந்த நாளையும், அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையான அந்த நாளையும் அந்த நாளிகையையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார் என்று மார்க்கு 13ஆவது அதிகாரம் 32ஆவது வசனத்திலே கூறியிருக்கிறார். ஆகையால் ஜனங்கள் அந்த நாளை குறித்து விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று அதற்கான பல அடையாளங்களை பரிசுத்த வேதாகமத்திலே வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை கவனித்து கொண்டு அவரை மத்திய ஆகாயத்தில் சந்திக்க நாம் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். இது ஒரு அதிசயமான நாள். சுவிசேஷங்களில் சொல்லப்பட்டுள்ளது போல நாட்டுக்கு நாடு யுத்தங்களும், ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யங்களும், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்புவார்கள். இதை மத்தேயு 24ஆவது அதிகாரம் இயேசு கிறிஸ்து சொன்னதாக நாம் வாசிக்கிறோம். பல இடங்களிலே பூமி எதிர்ச்சிகளும் யுத்தங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும் என்று லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆவது அதிகாரம் 11ஆவது வசனத்திலும் இயேசு கிறிஸ்து இந்த அடையாளத்தை காண்பித்திருக்கிறார். இவைகளை சொன்னால் கல்வியாளர்கள் மற்றும் நாஸ்திக கருத்துடையோர் இதெல்லாம் காலாகாலமாய் உலகத்தில் நடந்து கொண்டுதானே இருக்கிறது, இது இயற்கை என்று சொல்லுவார்கள். இயேசு கிறிஸ்துவ 2ஆம் வருகையை குறித்து தேவ ஆவியானவர் கிபி 1ஆம் நூற்றாண்டு முதலே சொல்லிக்கொண்டே இருக்கிறார் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நாமும் நம்முடைய சொந்த அறிவை கொண்டு யோசித்து
சரிதான் பார்ப்போம் என்று மனம் திரும்பாமல் பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு எவ்வளவோ சுவிசேஷம் பல வழிகளில் மக்களுக்கு அறிவிக்கப்பட்டாலும் செவிட்டு விரியனை போல வாழாதிருக்கிறார்கள். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் கள்ள கிறிஸ்துக்களுக்கும் பெருகிக் கொண்டே இருக்கிறார்கள். ஜாக்கிரதைப்படுவோம். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இயற்கையின் வழியாக இயேசு ஒரு செய்தியை மார்க்கு 13வது அதிகாரம் 24வது வசனத்திலே சொல்கிறார். கல்வியாளர்களுக்காக அவர் இதை சொல்லி இருக்கிறார். வாசித்து பார்ப்போமா? சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும். உலகம் படைக்கப்பட்டு எத்தனையோ கோடி வருடங்கள் ஆகிறது என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். இத்தனை கோடி வருடங்களில் ஒரே ஒரு முறை நோவாவின் காலத்தில் பூமி முழுவதும் அழிக்கப்பட்டிருக்கிறது. பின்பு லோத்துவின் காலத்தில் பூமியின் ஒரு பகுதியான சோதோம் கோமோரா பட்டணம் ஓரின சேர்க்கையின் பாவத்தால் அப்பகுதி மட்டும் அழிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரெண்டு சம்பவங்களையும் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரத்திலும் 19வது அதிகாரத்திலும் நாம் வாசிக்க முடிகிறது. யோசுவாவின் நாட்களிலும் எமோரியர்களோடு இஸ்ரவேலர்கள் சண்டை நடந்த பொழுது யோசுவா இவ்விதமாக ஜெபித்தார் என்று யோசுவாவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 7 முதல் 13 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயுலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அப்படியே சூரியனும் நடுவானில் தரித்து நின்றது. இதை யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார்கள். இந்த 3 சம்பவங்களிலும் சூரியன் அந்தகாரப்பட்டதாகவும் சந்திரன் ஒளி கொடாதிருந்ததாகவும் எங்கேயும் கூறப்படவே இல்லை என்பதை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது வானசாஸ்திரிகள் சூரிய ஒளியானது மங்கிக் கொண்டே வருவதாக சொல்கிறார்கள். அப்படியானால் ஒரு காலகட்டத்திலே நிச்சயமாக சூரியன் ஒளியை கொடாதிருக்கும். அது எந்த காலகட்டமாக இருக்கும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு முந்தின காலகட்டமாக இருக்கும் என்று புரிந்து கொள்ளுங்கள். மூன்றாவதாக பொதுஜனங்கள் யாவரும் புரிந்து கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலரை கொண்டு 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3வது அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்களிலே சொல்கிறார், கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. அது எவ்வாறு இருக்கும் என்றால், மனுஷர் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறிவில்லாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் இருப்பார்கள் என்று ஒரு பெரிய பட்டியலே 5ஆம் வசனம் வரை கொடுத்திருக்கிறார். இவைகளை சமுதாய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு சிந்திக்கும் போது இது கடைசி நாட்கள் என்பது திட்டமாக விளங்குகிறது. இவ்வாறு சமுதாயத்தினோடு அக்கிரமம் பெருகி போவதால் அநேகருடைய அன்பு தணிந்து போய்கொண்டே இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து மத்தேயு 24வது அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறார். எவைகளையெல்லாமோ மனதில் கொண்டு சிந்திக்கிற நாம் இவைகளையும் மனதில் ஏற்றுக்கொண்டு சிந்திக்கும் போது இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாக இந்த பூமியின் மேல் 2ஆம் முறையாக வருவார் என்பதை திட்டமாக விளங்கிக் கொள்வதற்கு முடியும். அவரை சந்திக்க நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதையும் சந்தேகமின்றி புரிந்து கொள்ள முடியும். சிந்தித்து சீர்தூக்கி பார்ப்போம், ஆயத்தப்படுவோம், அநேகரை ஆயத்தப்படுத்துவோம். இனியும் காலம் செல்லாது. நான்காவதாக இயேசு கிறிஸ்து 2ஆம் முறை நியாயாதிபதியாக இந்த உலகத்தில் வருவதற்கு முன்னால் உலக அரசியல் அமைப்பு சட்டங்கள் யாவும் மாற்றப்படும். அப்பொழுது தேசங்களில் ஆளுகை செய்யும் அதிபர்களும் ஜனாதிபதிகளும் பிரதமர் மற்றும் முதலமைச்சர்கள் யாவும் மாற்றப்பட்டு அந்தி கிறிஸ்து என்ற ஒரு கொடுங்கோலான் உலகத்தை தன்னுடைய ஆள்கைக்குள் கொண்டு வருவார். அவன் இப்பொழுது உலகத்தில் இருக்கும் எல்லா சட்டங்களையும் மாற்றி புதிய சட்டங்களை அமுலாக்குவான். வேதம் சொல்லுகிறது, மாம்சத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிற அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி இதுவே. அது இப்பொழுதே உலகத்தில் இருக்கிறது என்று 1 யோவான் 4வது அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இது இப்பொழுதே
யார் என்று தீர்மானமாக சொல்ல யாராலும் இயலாது. ஆனால் இவனுடைய ஆட்சியை சந்திக்க நாம் தயாராக இருக்க வேண்டும். எப்படி இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையை சந்திப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறோமோ அதே போல இவனுடைய ஆட்சி காலத்தையும் சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இவனுடைய ஆட்சி உலகத்தின் மேல் மொத்தம் 7 ஆண்டுகள் தான் நடக்கும். உலகத்திலே குடியாட்சி எல்லாம் 5 ஆண்டுகள் தான் நடக்கிறது. ஆனால் இவனுடைய ஆட்சி தேவ திட்டத்தின்படி 7 ஆண்டுகள் பூமியிலே நடக்கும். இதிலே 3.5 ஆண்டுகள் உலகம் எந்த குழப்பமும் இல்லாமல் அமைதியாக இருக்கும். அடுத்த 3.5 ஆண்டுகள் மகா கொடிய காலமாக இருக்கும். இதை தானியேல் 9வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த அந்தி கிறிஸ்துவை ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிராத யாவரும் வணங்குவார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. இவனுடைய ஆட்சி காலத்திலே உலகத்தில் உள்ள யாவரும் அவனுடைய நாமத்தையோ அல்லது அவன் கொடுக்கும் 666 என்ற எண்ணையோ நெற்றியிலாவது வலது கையிலாவது தரித்து கொள்ள அவன் கட்டளையிடுவான். அப்படி அணியாதவர்கள் எதையும் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது என்ற சட்டம் ஏற்றப்பட்டு செயலாக்கப்படும். இதன் பின்புதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியின் மேல் நியாயாதிபதியாக வருவார். இஸ்ரவேலில் இருக்கும் அர்மகேதான் பள்ளத்தாக்கிலே அந்தி கிறிஸ்துவுக்கும் பூமியில் உள்ள ராஜாக்களுக்கும் வெண்குதிரையின் மேல் ராஜாவாக ஏறி வருகிறவரோடு யுத்தம் செய்து தோற்று போவார்கள். அந்தி கிறிஸ்துவும் அவனுடைய தூதர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள கிறிஸ்துகளும் அப்பொழுது கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடு தள்ளப்படுவார்கள். இதை வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். பின்பு 1000 வருட அரசாட்சி பூமியிலே இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக கொண்டு நடக்கும். அவரோடு கூட அவருடைய 2ஆம் வருகையில் உயிரோடு எழுந்தவர்களும் இடம்பெறுவார்கள். இதை வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 8வது வசனத்திலே வாசித்து பாருங்கள். அவர்கள் யார் யார் என்று விளங்கிக் கொள்வீர்கள். அந்த வசனத்தை தீர்க்கமாக விளங்கிக் கொள்வீர்களே என்று சொன்னால், ரகசிய வருகை என்று சொல்லப்படும் அந்த வருகை பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் சொல்லுவதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இந்த சம்பவங்களுக்கெல்லாம் பிறகுதான் சிங்காசனத்தின் மேல் இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாக வந்து அமருவார். பூமியில் அவனவன் செய்த கிரியைகளுக்கு தக்க பலனை அவர் நீதியாக கொடுப்பார். ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் பரலோகத்திற்கும் பெயர் எழுதப்படாதவர்கள் நரகமாகிய அக்கினி கடலிலும் தள்ளுண்டு போவார்கள். இதை வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 11 முதல் 15 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். பின்பு புதிய வானமும் புதிய பூமியும் தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து இறங்கி வரும் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இதை குறித்து தெளிவான விளக்கத்தை கர்த்தருக்கு சித்தமானால் வேறொரு செய்தியில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஜெபியுங்கள். யாவரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இந்த செய்தியின் மூலமாக பேசினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்தை இந்த ஜனங்களுக்கு சத்தியமாக அறிவிப்பதற்கு அடிமையாகிய எனக்கு நீர் கொடுத்த பரிசுத்த ஆவியின் வழிகாட்டுதலுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவரீ, இந்த கடைசி காலங்களிலே எந்த ஒரு மனுஷனும் எந்த ஒரு மனுஷியும் மோசம் போகாதபடிக்கு சத்தியத்தை தொடர்ந்து ஜனங்களுக்கு அறிவிப்பதற்கு கிருபை தாரும். கேட்கிற ஜனங்கள் பாக்கியம் பெற்றவர்களாக பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்தருளும். அவர்களுடைய உலக வாழ்க்கையிலே இருக்கிற பற்பல வகையான நெருக்கங்களையும் பிரச்சனைகளையும் பாடுகளையும் இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கிற ஒவ்வொருவரை விட்டு விலக்கி போடும்படியாய் ஜெபிக்கிறேன். நோய்களை சுகமாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். பலவீனங்களில் பலன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். விசுவாசின் பல வகையான சோதனைகளிலும் இருந்தும் நெருக்கங்களிலும் இருந்தும் விடுதலை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். விசுவாசத்தில் இவர்களை பூரணப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். எங்கள் முகவரி